ஆல்ரெடி சேனல்ஸ்ல வந்து டிபேட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து முதல்ல ஆளா யாரை பேச வைக்கிறாங்க அந்த நியூஸ் 18ல ஃபர்ஸ்ட் ஆளு செந்தில்வேல் தான். அந்த அண்டா வாயன் யார் பேர் வச்சாங்களோ, ஆனா உண்மையிலேயே வாயை திறந்தாலே பொய் அவ்வளவு பொய்ய கொட்டுறாரு. அண்டாவா பொய்ய கொட்டுறாரு. அவர் சொல்றாரு பிஜேபியும் விஜயும் 2 பேரும் சேர்ந்து ஆடுற நாடகம் இது. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு போற மாதிரி அப்படி இப்படி வேலை கட்டுறாங்க. இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பண்ணாதான் அவருடைய கடைசி படம்ன்றதால இந்த ஹைப்பை கிரியேட் பண்றதுக்கு இந்த வேலையை பண்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, சுமாரா தான் இருக்குது அந்த பகவந்த் கேசரி, அதோட ரீமேக் தான் இது. அப்ப இதுவும் சுமாரா தான் இருக்கும், அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆட்கள் சொன்னாங்க. நான் பழைய வீடியோலயே சொன்ன பகவந்த் கேசரி நிஜமாவே நல்லா தான் இருக்கு. அவரை பாலகிருஷ்ணா முத்திர குத்தி ஒரு ட்ரால் மெட்டீரியலா பார்க்காம ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா இங்க நிக்கும். நிஜமாவே நல்ல ஒரு படம் தான் அது. என்ன ஃபைட் எல்லாம் ஓவர் எக்ஸாஸ்ட்ரேட்டரா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. பட் நம்ம அது படத்துல ஹீரோக்கள் பண்ற விஷயங்கள் தான் அது. அவ்வளவுதான். ஜஸ்ட் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர மூவியா தான் நம்ம இதை பார்க்கணும். இது உட்காந்து ஓவரா டிகோட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து தமிழக வெற்றி கழகம், அதாவது தலைவர் விஜய் அவர்களும் பிஜேபியும் சேர்ந்து ஆடுற நாடகம்னு சொல்றாருல்ல, இந்த மாதிரி நாடகம் ஆடுற வேலைகள்லாம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நான் திரும்பியும் சொல்றேன், பாம்பின் கால் பாம்பரியும். தப்பு பண்றவங்களுக்கு தான் இந்த தப்பை பத்தி தெரியும். இந்த மாதிரி கேம் ஆடுறது, ஒருத்தர் கூட டைப் பண்ணிட்டு கேம் ஆடுறது, இந்த மாதிரி தான் பண்றதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை கிடையாது. பண்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி புத்தி வரும். இப்ப உங்க வாயில இருந்து இது வருதுன்னா உங்க திமுக இதை பண்ணுதான்னு நீங்க தான் பதில் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கேம் ஆடுறவங்களா இருந்தா எப்பயோ போயிட்டு ஓப்பனா நாங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாமே. டீம் டைப் பண்ணா விஜய் தான் அடுத்த சிஎம்ன்றது டிஃபால்ட்டே வந்து நின்றுடுமே. ஆனா அது கோல் கிடையாதுன்றது எல்லாருக்குமே இங்க இருக்கிற மக்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆதி காலத்துல 99ல பிஜேபியை உள்ள கொண்டு வந்ததே இதே கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி தான். இந்த அண்டாவேல் வந்து அப்பயே வந்து பேசியிருக்கணும்ல, ஐயோ பிஜேபி கூட வைக்கக்கூடாது அதெல்லாம். அப்ப எங்க போச்சு இந்த அண்டாவேல் எனக்கு தெரியல. இப்போ இது நேஷனல் லெவல் எந்த ஒரு படத்துக்குமே சென்சார் போர்ட் செய்யாத ஒரு விஷயத்த தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் செய்யுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றதுதான் நாங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சாயங்காலம் எங்களுக்கு தெரிந்த ஒரு வட்டாரத்துல வந்து சில பேர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, படத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற ஆளும் அரசும் சரி மத்திய அரசையும் சரி தாக்கும் விதமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு நிறைய ஸ்கேம் வெளியே வரும் அப்படின்னு தகவல்கள் வருது. அதெல்லாம் வெளியே வந்தா பெரிய 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 கட்சிகள் எல்லாம் ஆட்டம் கண்டுடும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. நீங்க பயப்படுற பயம்தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி. அடுத்து தாவேக்கு ஆதரவாளர் சௌந்தரராஜன் அவர்கள் நடிகர், அவரை வந்து கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கும்போது இவர் என்ன கேட்கிறாரு நெறியாளர் அப்படின்னா, நீங்க ஏன் வந்து இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் ஏன் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு போஸ்டோ ஒரு அறிக்கையோ விடல? ஏன்னா அவர் விட்டார்னா இப்ப ரொம்ப இது சென்சேஷனா போகும், பெரிய விஷயமாகும். ஏன் இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க படத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. திருப்பியும் சொல்றாரு, தலைவர் விஜய் அவர்கள் வந்து படத்துக்கு நடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் நடிக்கும் போதே அவர் சொன்ன வார்த்தையா நாங்க கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இது கடைசி படம், இது சாதாரணமா வெளியே வர விட மாட்டாங்க, அப்படியே வரும்னாலும் பல தடைகளை எதிர்த்துக்கிட்டு தான் இதுக்கு வரணும். ஆடியோ லான்ச்லயும் கேவிஎன் ப்ரொடியூசர் கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட கேட்ட இந்த வார்த்தையா அவர் பரவாயில்லன்னு சொன்னாரு. நிறைய பிரச்சனைகள் வரும், ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதா ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு இல்லையா? ஆனா இங்க இந்த நெறியாளர் திருப்பி இந்த வார்த்தையை கேட்கிறார். ஏன் இது சென்சேஷன் ஆகும்னு தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? இங்க வந்து அந்த போஸ்ட போடணும், போட்டா நம்ம செமையா பூம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதா? இப்படி ஒரு அரசியல் பண்ணணும்ன்றது கிடையாது. இது அரசியலே கிடையாது, இது சினிமா சம்பந்தப்பட்டது. அவருடைய தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தலைவா இங்க மட்டும் ரிலீஸ் பண்ண விடாம ஆல் ஓவர் மத்த இடத்துல எல்லாம் மத்த நாட்டுல எல்லாம் ரிலீஸ் பண்ண விட்டு சிடி வெளியே வர வச்சு திருட்டு சிடியில மக்களை பார்க்க வச்ச அரசு இருந்தது, தெரியும்ல. ஆனா அதையே வந்து இப்ப திருப்பி ட்ரை பண்றாங்க. ஆனா தப்பு கணக்கு போடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. படம்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற. படத்தை இவர் படமா பாக்குறாரு, இதுல வர பிரச்சனையை அவர் தனிப்பட்ட முறையில அந்த ப்ரொடியூசரோட சேர்த்து சமாளிச்சுப்பாரு. ஆனா அந்த நெறியாளர் வந்து தவைக்கு ஆதரவா பேசுற சௌந்தரராஜன் அவர்களை ரொம்ப பேச விட மாட்டேங்கிறாரு. குறுக்க அண்டாவில் பேசுவாரு, அவருக்கு மட்டும் பேச விடுறாரு. சௌந்தரராஜன் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு டைம் தரேன், கொஞ்சம் இருங்க உங்களுக்கு டைம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல இவர் கேட்கிற, அதாவது அண்டாவில் கேட்கிற கேள்விகளுக்கு இவர் சௌந்தரராஜனை பதில் சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா சௌந்தரராஜன் ஒரு பதில் அளிக்கும் போது அவரை வந்து திருப்பி கிராஸ் கொஸ்டின் தான் பண்றாரே தவிர முழுசா வந்து சொல்ல விட மாட்டேங்கிறார்.